பாஜகவின் தலைவர் விஷயத்தில் அதிரடி திருப்பம். கடைசி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட். பாஜக ஒரு வித்தியாசமான கட்சி. யாரை எப்பொழுது எங்கே கொண்டு வைக்கும் என்பதை கடைசி வரை யாராலும் அறிய முடியாது என்பதற்கு பாஜகவின் புதிய செயல் தலைவராக பீகார் மாநில அமைச்சர் நிதின் நபீன் தேர்விலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நேற்று இவரை செயல் தலைவராக அறிவித்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். ஏனென்றால் பாஜகவின் தேர்வாக அந்த அறிவிப்பு இருந்தது. நேற்று வரை துணை முதல்வர்களான விஜய் சின்ஹா மற்றும் சாம்ராஜ் சௌத்ரிக்கு கீழே அவர்களின் கட்டளையின்படி பணிபுரிந்து வந்த ஒரு இளம் அமைச்சரை இப்பொழுது 2 துணை முதல்வர்களும் போற்றி வணங்கி நிற்க வைத்திருக்கிறது பாஜக. பீகார் துணை முதல்வர்கள் மட்டுமல்லாமல் பாஜக ஆளுகிற மாநில முதல்வர்கள், பாஜகவின் மாநில தலைவர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பிரதமர் மோடி, அமித்ஷா என்று பாஜகவின் தலைவர்கள் அனைவரும் இனி நிதின் நபீன் அவர்களின் முன் தலை வணங்கிதான் ஆக வேண்டும். இதுதான் பாஜக. நிதின் நபீன் பீகாரின் பாஜக முதல்வர் லிஸ்டில் இருந்த ஒரு இளம் தலைவரும் கூட. தொடர்ந்து 5 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வருகின்ற 45 வயதையான இளம் தலைவர். இளம் வயதிலேயே பீகாரின் பொதுப்பணித்துறை, நகர்ப்புற மேம்பாட்டு, வீட்டு வசதித்துறை, சட்டம் மற்றும் நீதித்துறை என்று பல முக்கியமான துறைகளின் அமைச்சராக இருந்தவர். இளம் வயதிலேயே ஏபிவிபி மாணவர் எடுத்து பாஜகவில் இளைஞர் அமைப்பான பாரதிய யுவ மோர்ச்சா என்று படிப்படியாக பீகார் பாஜகவில் வளர்ந்தவர். கயஸ்தா என்கிற உயர் சாதியை சேர்ந்தவர் நிதின் நபீன். பீகாரில் கயஸ்தாக்கள் குறைவுதான் என்றாலும் மேற்கு வங்காளத்தில் கயஸ்தாக்கள் தான் ஆளுமையான சாதி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கயஸ்தா இனத்தை சேர்ந்தவர்தான். மேற்கு வங்காளத்தில் நீண்ட காலமாக இடதுசாரிகளின் ஆட்சியில் முதல்வராக இருந்த ஜோதிபாஸ், திரிபுராவின் முதல்வராக இருந்த மாணிக் சர்கார், திரிபுராவின் முதல் பாஜக முதல்வர் பிப்லப் குமார் தேவ், ஒடிசாவின் முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் இவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவின் 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்று கயஸ்தா தலைவர்கள் பலர் இருக்கின்றனர். இந்தியாவில் 1977 முதல் காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை ஜனதா கட்சி தலைமையில் உருவாக்கிய ஜெயபிரகாஷ் நாராயணன் பீகாரை சார்ந்த கயஸ்தா தான். சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே கயஸ்தா இனத்தைச் சேர்ந்தவர்தான். சுவாமி விவேகானந்தர், ஸ்ரீ அரவிந்தர் அமெரிக்காவில் இருந்து இந்து மதத்தை வளர்த்த பரமஹம்ச யோகானந்தர் என்று இந்து மதம் தழைக்க கயஸ்தா இனம் அளித்த துறவிகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவின் மிகச்சிறந்த விஞ்ஞானியான ஜெகதீஷ் சந்திர போஸ் பீகாரை சார்ந்த கயஸ்தா தான். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் கயஸ்தாக்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் என்றே கூற வேண்டும். பாஜக கயஸ்தா இனத்தை சேர்ந்த மிக சிறந்த அறிவாளி மற்றும் ஆற்றல் மிக்க நிதின் நபீன் அவர்களை தேசிய செயல் தலைவராக தேர்வு செய்திருப்பதன் மூலமாக பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சியை உறுதி செய்திருக்கிறது. நிதின் நபீன் தலைமையில் பாஜக 2026 5 மாநில சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இதில் இதுவரை இல்லாத வகையில் 4 மாநிலத்தில் பாஜக ஆட்சியை கொண்டு வருவார் என்று உறுதியாக நம்பப்படுகிறது.